மேனேஜர், நீங்க சொல்றது உண்மைதானே? ஆமாம், என் கண்ணாலேயே பார்த்தேன். அந்த பொண்ணு யாரா இருக்கலாம்? யார் யாரும் இல்லம்மா, நம்ம மசனக்குடி எஸ்டேட் சொந்தக்காரர் கேப்டன் சுந்தரல்ல, அவருடைய பொண்ணுதாம்மா. சார் மேனேஜர், இந்த விஷயத்தை நான் எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு குழம்பிக்கிட்டே இருந்தேன். நல்ல வேலை நீங்களே சொல்லிட்டீங்க. ஏன்பா, நான் வேண்டாம்னு சொல்லிடுவேன். நான் என்கிட்ட மறைச்சா உன்னுடைய விருப்பத்துக்கு விரோதமா நான் நடப்பேனா? அதுவும் கல்யாண விஷயத்துல. சொல்லுங்க மேனேஜர். அம்மா பாபு, அம்மா மேனேஜர், தேங்க் யூ வெரி மச். அம்மா, ஒரு நல்ல நாளா பார்த்து நீங்களே போய் பொண்ணுடைய அப்பா கிட்ட கல்யாண விஷயம் பேசி முடிவு செய்துட்டு வந்திருக்கேன். அதுவும் சரிதான். ஏங்க, அப்படிப்பட்ட அழகிய அந்த பொண்ணு, அதை ஏன் கேட்கிறேன்? அந்த மாதிரி ஒரு அழகிய நான் இதுவரைக்கும் பார்த்ததே கிடையாது. ராக்கா, உயிரை பணையம் வச்சாவது அவளை நான் அரைஞ்சேட்டேன். அந்த பாபு உயிரோடு இருக்கிற வரைக்கும் உங்க என்ன நிறைவேறாது. முதல்ல அவனை தீர்த்து கட்டணு. ராக்கா, பாபுவை கொண்டு போலீஸ்ல நான் மாட்டிப்பானே. அந்த வேலையை செய்ய சிறுத்தைகள் இருக்கு, அதுக்கு பயிற்சி கொடுக்க நீ இருக்கிற. என்ன ஒண்ணும் புரியலீங்களே? இதப்பா, பாபுவின் வேர்வப்பட்டிருக்கிற கைக்குட்ட இதை சிறுத்தைகளுக்கு மோப்பம் காட்டு. பிறகு பாபு இருக்கிற பக்கமாக அவைகளை ஏறிவிடு. அப்புறம் பாரு, அந்த சிறுத்தைகள் ரெண்டும் பாபுவை கடிச்சு கொலை எடுத்து விடும். பிரமாதமான யோஜனை. இந்த வேற ஆரம்பி வாங்க. ராஜா, இனி நீட்டு கம்பிய